தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஆலோசனை நடத்துகிறார். உதகையில் வரும் 27ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் கடைபிடிக்கப்படும் நற்பண்புகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருக்கிறது. மாநில, மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்க ஆளுநர் RN ரவி இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். உதகையில் வரும் மே மாதம் 27, 28 ஆகிய 2 நாட்கள் உதகையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. 3வது முறையாக இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த 2 முறை நடைபெற்ற போதும் மாநில அரசு அதிகாரிகள் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டும் வரும் மே மாதம் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இதை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் தொடர்ந்து கல்வியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் சிறப்பம்சம், அதே போல திறன் மேம்பாடு, தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதல், அதே போல ஆசிரியர் உறுப்பினர்களுக்கு திறன் மேம்பாடு, உலகளாவிய அளவுல இந்த ஹியூமன் ரிசோர்ஸை ஊக்குவிக்கிறது போன்ற பல்வேறு விரிவான விஷயங்கள்ல இதுல விவாதிக்க இருக்கிறாங்க. முதல் நாள் மற்றும் 2 நாள் அப்படின்னு 2 நாள் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுல பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவாதங்கள், தலைப்புகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதுல சிறப்பு விருந்தினர்களாக பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அதே போல துணைவேந்தர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த முதல் நாள் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டுல 3 தலைப்புகளிலும், 2வது நாள் நடைபெறக்கூடிய மாநாட்டுல 3 தலைப்புகளின் கீழும் பல்வேறு கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதுல கலந்து கொண்டு பங்கேற்க இருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டும் ஏப்ரல் மாதம் இதே போன்ற ஒரு மாநாட்டை நடத்தினார். ஜூன் மாதம் இதே போன்ற ஒரு மாநாட்டை நடத்திய நிலையில மீண்டும் 3வது முறையாக இந்த ஆண்டு மே மாதம் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் உதகையில் மீண்டும் ஆளுநர் RN ரவி தலைமையில இந்த மாநாட்டை, துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த இருக்கிறார். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆளுநர் இது 3வது முறையாக நடத்தி வரக்கூடிய நிலையில பல்வேறு தலைப்புகள் கீழே இந்த மாநாடு ஒருபுறம் நடக்கக்கூடிய நிலையில அரசு தொடர்ந்து இந்த போக்கை ஆட்சேபித்து வராங்க. குறிப்பாக திமுக அரசு ஆளுநருடைய இந்த போக்கு என்பது தன்னிச்சையாக ஒரு பேரலா இதை பண்றத, ஒரு கவர்னன்ஸ் பண்றது போன்ற ஒரு நிகழ்வை பண்றத தொடர்ந்து ஒரு ஆட்சேபனை தெரிவிச்சுட்டு வரக்கூடிய நிலையில கடந்த ஆண்டு ஒரு பெரிய விவாத பொருளானது. அந்த வகையில 3வது முறையாக இந்த ஆண்டும் ஆளுநர் RN ரவி தலைமையில இந்த துணைவேந்தர்கள் மாநாடு என்பது நடத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக இதற்கான ஒரு எதிர்வினையும் தமிழ்நாடு அரசு ஆற்றும். இருப்பினும் இதை ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது பல்வேறு தலைப்புகள்ல இதுல விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா பார்க்க வேண்டியா இருக்கு. அதுலயும் குறிப்பா இன்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு முதல் நாள் கருத்தரங்களை சாஸ்திரா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேச இருக்கிறார். அதே போல பில்டிங் ரிசர்ச் அண்ட் எக்ஸலன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI தொழில்நுட்பம் இப்போது மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. அதில் கராக்பூர் உடைய முன்னாள் இயக்குனர், IIT கராக்பூருடைய முன்னாள் இயக்குனர் அதில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதே போல இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைப்புல சுதி கண்ணன், சிஸ்கோவுடைய ஒரு பொறியாளர் தலைவராக இருக்கக்கூடியவர் அதுல பேசிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தலைப்புகள்ல இந்த 2 நாள் துணைவேந்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது 3வது முறையாக உதகையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை வளாகம் இருக்கிறது. இதுல அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் கலந்து கொண்டு அந்த பல்கலைக்கழகத்துடைய தேவை, அங்க இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு, மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு உள்ளிட்டவை குறித்தெல்லாம் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க இருக்கிறாங்க.
எனவே அந்த அடிப்படையில் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் உதகை ஆளுநர் RN ரவி தலைமையில துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.